Welcome to the video lesson 12th Computer Science Chapter 8 Strings and String Manipulation la Modifying and Deleting Strings பத்தி பார்க்கலாம். Strings are immutable. Once a string is defined, it cannot be changed. அதாவது நம்மளால எந்த ஒரு modificationோ deletionோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ணணும்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்கோட வேல்யூக்கு நம்ம ஒரு நியூ ஸ்ட்ரிங் வேல்யூவை அசைன் பண்ணலாமே தவிர இருக்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்ட்ரிங் ஒன் ஈக்குவல் டு ஹவ் ஆர் யூ. ஸோ ஹவ் ஆர் யூன்ற வேல்யூவை வந்து ஸ்ட்ரிங் ஒன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ட்ரிங் ஒன் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஏ. ஸோ நான் ஸ்ட்ரிங் ஒன்ல இருக்கிற 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து ஹெச். ஸோ கேரக்டர் ஹெச்சை வந்து கேரக்டர் ஏவால் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு வந்து டைப் எரர் டிஸ்பிளே ஆகுது. அதாவது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ பைத்தான் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேல்யூவை வந்து நம்ம ஒரு அப்டேஷனோ இல்லை மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ண முடியாது. So instead of updating or modifying a value in a string variable, நம்ம வந்து we can define a new string value to the existing string variable. So இப்போ எக்ஸாம்பிளில் string 1 equal to how are you இருக்கு. ஸோ print string 1ல ஸ்டோர் ஆயிருக்கிற இந்த how are you வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல string 1 equal to how about you. ஸோ என்டையர் string வேல்யூவை தான் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பைத்தான் ஸ்ட்ரிங்ஸில் வந்து நம்மளால் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இல்லைனா ஒரு பர்டிகுலர் வேர்டு இது எதுவுமே நம்மளால் வந்து ரீப்ளேஸோ இல்லை மாடிஃபையோ பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நம்ம இந்த என்டையர் ஸ்ட்ரிங் வேல்யூவை தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ பைத்தான் கம்ப்ளீட்லி ஓவர் ரைட் அ நியூ ஸ்ட்ரிங் ஆன் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத வந்து ஓவர் ரைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குற இந்த நியூ ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். பைத்தானில் நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேரக்டர் எங்கெல்லாம் அக்கர் ஆகுதோ அந்த அக்கரன்ஸ் எல்லாத்துலேயும் நம்மளால் வந்து இன்னொரு கேரக்டரால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் ஆர் சின்டாக்ஸ் ஆஃப் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனில் 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம், கேரக்டர் 1 கேரக்டர் 2. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் ரீப்ளேசஸ் ஆல் அக்கரன்சஸ் ஆஃப் கேரக்டர் 1 வித் கேரக்டர் 2. ஸோ நம்ம கேர் 1ல் வந்து என்ன கேரக்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அது எல்லாமே இட் வில் பி ரீப்ளேஸ்டு பை த கேரக்டர் விச் இஸ் கிவன் இன் கேர் 2. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, str1 ஈக்குவல் டு how are you. இது வந்து ஸ்ட்ரிங் 1ல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூ. print str1. ஸோ how are you டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். print str1 டாட் ரீப்ளேஸ் ஓ கம்மா இ. ஸோ ஓ வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர், இ வந்து செகண்ட் கேரக்டர். ஸோ எங்கெல்லாம் வந்து ஓ இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து இஆல ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ என்னோட அவுட்புட் பாருங்க, பிரிண்ட். ஸோ ஓ இங்கே இருக்க இ ரீப்ளேஸ் ஆயிருக்கு, HEW ARE. அப்புறம் இங்கே வந்து யூக்கு வந்து ஓ இருக்கு, ஸோ அது வந்து இஆல ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. இன்ஸ்டெட் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் வேல்யூவை நியூ ஸ்ட்ரிங் வேல்யூவால் ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ இதை தவிர நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து 2 பேராமீட்டர்ஸை இன்புட்டாக வாங்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எங்கெல்லாம் அக்கர் ஆகுதோ அதை வந்து இன்னொரு கேரக்டரால் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். பைத்தான் ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் எப்படி நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாதோ அதே மாதிரி ஒரு கேரக்டரை டெலீட்டும் பண்ண முடியாது. நம்ம இன்ஸ்டெட் என்டையர் ஸ்ட்ரிங் வேரியபிளாக தான் நம்மளால் டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், string 1 ஈக்குவல் டு how are you. ஸோ நெக்ஸ்ட் del கமாண்ட் யூஸ் பண்ணி str1 ஆஃப் 2. ஸோ அதாவது என்னோட ஸ்ட்ரிங் 1ல ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேரியபிளில் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ டபிள்யூவை வந்து டெலீட் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு கேரக்டர் டபிள்யூ வந்து டெலீட் ஆகாது. இன்ஸ்டெட் நம்மளுக்கு டைப் எரர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் டெலிஷன் என்ற எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பைத்தானில் நம்மளால் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை டெலீட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நம்ம இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட்டிங் எஸ் என்டையர் ஸ்ட்ரிங் வேரியபிள்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். str1 ஈக்குவல் டு how are you. நெக்ஸ்ட் வந்து print str1. ஸோ how are you ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து del str1. ஸோ இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் வேல்யூ இந்த என்டையர் str1 ஸோ என்டையர் ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது இட் வில் த்ரோ நேம் எரர். ஏன்னா str1 வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ நேம் str1 இஸ் நாட் டிஃபைன்ட் என்ற எரர் வந்து த்ரோ ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்மளால் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை டெலீட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நம்ம வந்து ஒரு என்டையர் ஸ்ட்ரிங் வேரியபிளை தான் டெலீட் பண்ண முடியும்.
ஸோ இந்த வீடியோவில் மாடிஃபையிங் அண்ட் டெலீட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம்.